அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். 3 வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம வேத பாடமாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதுல முதல் 2 அதிகாரங்களை நம்ம முடிச்சிருக்கிறோம். பாதி நிருபத்தை நம்ம கர்த்தருடைய கிருபையினால நாம் நிறைவு செய்திருக்கிறோம். 3வது அதிகாரத்தையும் 4ஆம் அதிகாரத்தையும் வருகின்ற நாட்கள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதினதை குறித்து நிறைய அடிப்படையான தகவல்களை நம்ம பார்த்துட்டோம். நிறைய விஷயங்களை இதனுடைய பேசிக்ஸை பார்த்துட்டோம். இங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த 3ஆம் அதிகாரத்தை துவங்கும் போதே என்ன சொல்றாரு? மேலும், ஃபைனலி, அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஃபைனலி அப்படின்ட்டு வருது, கடைசியாக அப்படின்ட்டு சில இதுல தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. இந்த வார்த்தையை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எல்லா நிருபங்களையும் அவர் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியுது. கடைசியாக சகோதரரே அப்படின்ட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது. அந்த ஒரு, ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கான ஒரு அடையாளமான ஒரு ஒரு வசனங்களாக, அந்த வார்த்தைகளாக இருக்கு. 4ஆம் அதிகாரத்துல கூட கடைசியாக சகோதரரே 8ஆம் வசனத்துல உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் இப்படின்ட்டு சொல்றாரு. கடைசியாக அங்க ஒரு இது சொல்றாரு. அங்கேயும் இதேதான், இதே வேர்டு தான், ஃபைனலி அப்படின்ற வேர்டு தான் வருது. இங்கேயும் ஆக்சுவலா அந்த வேர்டு தான் வருது. இங்கேயே அந்த கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சிருது. இங்கே வந்து அந்த ஒரு உச்சகட்டம் வந்து இங்கே ஆரம்பிச்சிருது. இந்த நிருபத்தினுடைய ஒரு உச்சகட்டமான விஷயங்களை, இந்த நிருபத்தினுடைய நோக்கத்தை அப்படியே ஆரம்பிச்சது. பொதுவா கிரிக்கெட்ல சொல்லுவாங்கல்ல, ஓப்பனிங்ல வந்து இறங்கி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்புறம் வந்து 1 டவுன்ல இறங்குவாங்க. அப்புறம் அந்த டாப் ஆர்டர், அந்த 1, 2, 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் மிடில் ஆர்டர், அப்புறம் லோவர் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர், அப்புறம் லோவர் ஆர்டர், கடைசி வந்து ஹிட்டர்ஸா இருக்கும். இப்படி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனும் எல்லாருமே செஞ்சுரி போட்டு, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் செஞ்சுரி போட்டு, லோவர் மிடில்ல இருக்கிற எல்லாருமே செஞ்சுரி போட்டா எப்படி இருக்கும்? வந்தவன்லாம் போட்டு எல்லா பாலையும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தா அந்த மேட்ச் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அது மாதிரி இந்த நிருபம் முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் எல்லாமே சிக்ஸரா அடின்னு அடிக்கிறாரு. மொத்தம் இங்க மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்லாத மாதிரி அடிக்கிறாரு. அது மாதிரிதான் இங்க இந்த 3ஆம் அதிகாரம் முதல் அதிகாரத்தை நம்ம ஏற்கனவே ஒரு 22 செய்திகளை பார்த்தோம். 22 செய்திகளை பார்த்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணோம். திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி முதல் அதிகாரத்துல இருந்து திருப்பியும் வந்து வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வசனங்களும் நம்மளுக்கு பயங்கரமா நிறைய விஷயங்களை கத்து தந்துட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ணும் போதே எடுத்தோடனே மேலும், கடைசியாக சகோதரரே கவனமா இருங்க, நல்ல கவனமா கவனிங்க, நல்லா தெளிவா கவனிங்கன்ட்டு அந்த ஒரு ஹிண்ட்டை கொடுத்தே ஆரம்பிக்கிறாரு. மேலும் என் சகோதரரே, அந்த என் சகோதரர்ன்ற வார்த்தை ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தையா இருக்குது. நல்லா அந்த வார்த்தை கேட்கும் போதே அருமையா இருக்கு. ஏன்னா அதல்போஸ் அப்படின்றதுக்கு எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னா, நாம் அனைவரும் ஒரு தாயின் மக்கள். தமிழ்ல அழகா சொல்லுவாங்கல்ல, நாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் எல்லாம் பாடிட்டு நாம் ஒரு தாய் மக்கள் என்று கூறுவோம்ட்டு சொல்லுவாங்க. சொல்றவங்க அப்படி நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா இங்க அந்த ஒரு கருத்தியலை மனதுல வச்சு சொல்றாரு. அதல்போஸ் அப்படின்றாரு. அதல்போஸ்னா நாம் அனைவரும் ஒரே விசுவாசத்தை பின்பற்றும்படியாய், ஒரே காரியத்தை பின்பற்றும்படியாய், ஒன்றான அந்த மெய்தேவனை பின்பற்றும்படியாய், ஒரே கிறிஸ்துவினால மீட்பை பெற்றுக் கொண்டவர்களாய், ஒரே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதல்ல இருக்கிறவர்களாய் நாம இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. சொல்லிட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்,
அப்படின்ட்டு சொல்லிட்டு, எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. அது உங்களுக்கு நலமா இருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3 எச்சரிப்ப இங்க தராரு. 3 விதமான எச்சரிப்ப இந்த இடத்துல தராரு. யாருக்கு இந்த எச்சரிப்ப தராருன்னா, என் சகோதரரே அப்படின்னும்போது சபைக்கு தான் தராரு. பொதுவான ஜனங்களுக்கு கொடுக்கின்ற எச்சரிப்பு கிடையாது. பொதுவான ஜனங்களுக்கு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு குறிச்சும், கர்த்தருடைய வருகையை குறிச்சும், இரட்சிப்பு எழுந்து போனால் எப்படிப்பட்ட ஆபத்து கிடைக்கும் அப்படின்றது போன்ற பொதுவான எச்சரிப்புகள், பொதுவான ஜனங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். அது நல்லது கூட. கரெக்ட்டா எச்சரித்து அவர்கள எச்சரிப்புனா என்ன? பயமுறுத்துறது கிடையாது. "பள்ளம் இருக்கு, விழுந்துறாதப்பா, பார்த்து போ" அப்படின்னு சொல்றோம்ல, அது மாரி. ம். ஒரு சைன் போர்ட் மாரி ஸ்பீட் பிரேக் இருக்கு அப்படின்ட்டு ஒரு காஷன் ஆட்கள் வேலை செய்கிறார்கள். வெட் சர்ஃபேஸ் அப்படின்ட்டு ஒரு ஒரு காஷன் போர்டு இருக்கு. அது ஒரு எச்சரிப்பு. அது எதுக்கு? குற்றப்படுத்துறது கிடையாது. நீ வந்து அப்படி, இப்படி அப்படி சொல்றது கிடையாது. அது இந்த இடத்துல இவ்வளவு இப்படிதான் நீ நடந்துக்கணும். இது மாரி போ. இந்த ஸ்பீட்ல போ. இங்க ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு. இந்த ஸ்பீட்ல போனா இங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு. கொஞ்சம் பார்த்து போங்க. இது மாரியான விஷயங்கள ஒரு ஒரு எச்சரிப்பா நமக்கும் பாதிப்பு இல்லாம, மற்றவர்களுக்கும் பாதிப்பு இல்லாம நம்ம வாழ்க்கைய கொண்டு போறதுக்கான சில எச்சரிப்புகள, பொதுவான எச்சரிப்புகள நம்ம அ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்து நம்மள வழி நடத்துகிறார். பொதுவான எச்சரிப்பு. ஆனா இந்த எச்சரிப்புன்றது குறிப்பா ஸ்பெசிஃபிக்கா சபைக்கு சொல்றாரு. சகோதரரேன்னு சொல்லிட்டு ஃபெல்லோ கிறிஸ்டியன்ஸ், ஃபெல்லோ பிலீவர்ஸ் என் கூடவே கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களே, நீங்க சில விஷயங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்ட்டு 3 கடினமான வார்த்தைகள இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துறார். பொதுவா அ கடினமான வார்த்தைகள பயன்படுத்துறத நம்ம தவிர்க்கிறோம். ரொம்ப அதிகமா நம்ம ரொம்ப கடினமான வார்த்தைகள நம்ம பேசுறது கிடையாது. ஆனா, இங்க ரொம்ப ஹார்ஷாவே பேசுறாரு. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. பொல்லாத வேலையாட்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. சுன்னத்துக்காரருக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. அப்படின்ட்டு 3 மிக கடினமான வார்த்தைகள சொல்லி சபைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். இதோடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சபைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டு அவர் தோற்றுவிக்கும் பொழுது, பொதுவாக முதலாவதாக ரட்சிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள். யூதேயா தேசத்துல தான் அந்த பெரிய எழுப்புதல் நடந்துச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா தேசத்திலிருந்தும் அன்றைக்கு எருசலேம்ல கூடியிருக்கும் பொழுது, அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. பெந்தெகொஸ்தே பண்டிகை நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகுது. அது உலகளாவிய எழுப்புதலா இருந்துச்சு. ஆனா அந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தா, யூதேய தேசம். ஏன் அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் நெறைய அ ஜியோகிராபிக்கலி அது வந்து ஒரு சென்டர். இந்த பக்கம் கீழ பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா நாகரிகம், நைல் நதி நாகரிகம் இருக்குது. மிகப்பெரிய நாகரிகங்கள், ஆப்பிரிக்க நாகரிகங்கள், மிக பழமையான நாகரிகங்கள் இருக்கு. வடக்க வடக்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஐரோப்பிய நாகரிகங்கள் இருக்கு. கிழக்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆசியாவின் நாகரிகங்கள் இருக்கு. இப்படி 3 மிகப்பெரிய நாகரிகத்தினுடைய கனெக்டிங் பாயிண்ட் தான் புவியியல் ரீதியாக எருசலேம் பட்டணம் இருக்கு. அதனால எருசலேம் பட்டணத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அது உலகம் ஃபுல்லும் பரவுவதற்கு ஏதுவா இருக்கும். அதற்காக தான் அந்த தேசம் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அவங்க ரொம்ப ஸ்பெஷலு. அதனால தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, நாம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளும் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்மள ஊழியத்த வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளா இன்னைக்கு நம்மளுக்கு மாத்திருக்கிறாரு. நாம ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சிறந்தவங்கன்றதுனால கர்த்தர் நம்மள தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரா? ஆனா இப்ப நம்ம நல்லவர்களா, சிறந்தவர்களா, உயர்ந்தவர்களா? எபிரேயர் நிருபத்துல நம்ம தியானிக்கும்போது நம்ம பார்க்கிறோம்ல 6ஆம் அதிகாரத்துல இருந்து இப்ப இது பண்ணும்போது அந்த இத சொல்லிட்டு இருந்தாரே. கர்த்தர் எப்படி அவர் எப்படி மகிமைப்பட்டாரோ, இப்ப அவருக்குள்ளாக நம்மளை உயர்த்தி, நம்மள பெரியவர்களாக்கி, நம்மை வந்து எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க நம்ம வச்சிருக்கிறாரு. நாம ரொம்ப சிறந்தவர்களா இருக்கிறதுனால கர்த்தர் நம்மள தேர்ந்தெடுக்கல. நம்மள தேர்ந்தெடுத்து சிறந்தவர்களா கர்த்தரு மாற்றுறாரு. இப்ப கர்த்தர் ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணி அவர் எப்படி செயல்படுறார்ன்றது நம்ம மூலமாவே தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப எருசலேமையும், யூதர்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா, அவங்க ரொம்ப சிறந்தவர்களா இருந்ததுனால தேர்ந்தெடுக்கல. தெரிந்தெடுத்து என்ன பண்றாரு? சிறந்தவர்களா மாற்றி இருக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இருக்கே தவிர, மத்தபடி அவங்கலாம் ரொம்ப நம்மலாம் வந்து ரொம்ப லோவரு. எபிரேயத்துல எபிரேயம் தெரிஞ்சா ரொம்ப
ஆண்டவருக்கு பக்கத்துக்கு போலாம். தமிழ் தெரிஞ்சா கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் தூரத்துல நிக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய பார்வையில எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். எல்லாருமே அவருடைய இது. நாம் அனைவரும் ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிறோம். அப்ப எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் திருச்சபைக்குள்ளாக இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா, முதலாவது அவங்க தான் ரட்சிக்கப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவே யார் எந்த குலத்துல வர்றாருன்னா, யூத யூத ஒரு யூதரா தான் அவரு வெளிப்படுறாரு. இது காரணம் நான் சொல்லிட்டேன். அங்க இருந்தா தான் எல்லா நாகரிகங்களுக்கும், எல்லா கலாச்சாரத்திற்கும், எல்லா இன மக்களுக்கும் சுவிசேஷம் சென்றடையும். இல்ல ஏதாவது ஒரு ஐரோப்பா வடக்கில ஏதோ ஒரு மூலையில இருந்தா இருந்தா டிராவல் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆப்பிரிக்கா தென் திசையில ஏதாவது ஒரு மூலையில இருந்தா பிறந்திருந்தா, அந்த எல்லா நாகரிகங்களையும் சென்றடைஞ்சிருக்க முடியாது. ஆசிய நாகரிகங்கள், இந்திய இந்திய நிலப்பரப்புல இருந்த தமிழ் நாகரிகங்கள், வைகை நகரத்தின் நாகரிகங்கள், அ தாமிரபரணி நாகரிகங்கள் இதெல்லாம் மிக பழமையான நாகரிகங்கள். இங்கெல்லாம் வந்து அவர் பிறந்திருந்தார்ன்னா, உலகளாவிய திருச்சபையா மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப போய் சேர்ந்திருக்காது. சுவிசேஷம் போய் சேர்றது ரொம்ப இதா இருக்கும். ஆனா அன்னைக்கு வந்து எல்லாமே குயிக்கா எல்லா இடத்துக்கும் ரொம்ப குயிக்கா போச்சு. ஏன் அதுக்கு ஒரு இன்னொரு ரீசன் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு யூதர்கள் எல்லா இடங்களிலும் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த ஒரு இன மக்கள் இப்ப தமிழர்கள் வந்து அன்னைக்கு உலகம் ஃபுல்லும் இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு உலகம் ஃபுல்லும் எல்லா நாகரிகங்கள்லயும் தமிழ் கலாச்சாரம் இருந்துச்சான்னு கேட்டா இருந்திருக்காது. அது மாரி எல்லாமே அப்படி இருந்துச்சு. ஆனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அ வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் இந்த கதைலாம் நமக்கு தெரியும். இந்த ஸ்டோரீஸ்லாம் எப்படி நடந்துச்சு, ஏன் அதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சு. தேசத்த அவங்க இழந்தாங்க. அவங்க உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. உலகம் ஃபுல்லா அவங்க போயிருந்தாங்க. எல்லா தேசங்கள்லயும் அவங்களுடைய குடியிருப்பு இருந்துச்சு. இப்ப அவங்க வருஷம் வருஷம் அவங்களுக்கு சில நேரத்துல வருஷத்துக்கு ஒரு முறை வராங்க. சில நேரத்துல ரொம்ப தூரத்துல இருந்தவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பெந்தெகோஸ்தே பண்டிகை, பஸ்கா பண்டிகை அப்ப என்ன பண்றாங்க? எருசலேம்ல கூடி வராங்க. அப்படி போனது தான் இந்த இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல போனதுனால, அங்க வந்து சுவிசேஷம் உலகம் ஃபுல்லும் மறுபடியும் அப்படியே அவங்கள பிடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அப்போஸ்தலனாகிய தோமா இந்த இந்தியாவுக்கு வரும்போது கூட ஒரு கான்டாக்ட் மூலமா வந்தாரு. நெறைய விஷயங்கள் அத பத்தி ரீசென்ட்டா ஒரு 2 புக்கு படிச்சுட்டு இருந்தேன். உண்மையிலே எவ்ளோ விஷயங்கள வந்து நம்ம பாக்கியம் உள்ளவர்கள். அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி சுவிசேஷம் பெற்றோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா அந்த 2 புக்குல எழுதினத நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப இதுதான் ரீசன். இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்ல 3:26ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். இப்ப இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்த நாட்கள்லயும் அங்கதான் முதல்ல வராரு. அங்கதான் வெளிப்படுறாரு. இப்ப மரிச்சு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் முதலாவது எங்க வராரு? அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? காட்சி அளிக்கிறாரு. உலகத்துல வேற எந்த இடத்துலயும் காட்சி அளிக்கல. அங்க தான் காட்சி அளிக்கிறாரு. அங்க தான் தன்னை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த அந்த இடத்துல தான் யாருன்னு தெரிஞ்ச மக்களுக்கு காட்சி குடுக்கிறாரு. ஏன் அங்க உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அங்க காட்சி குடுக்குறாருன்னா, ரொம்ப சிம்பிள். ஏன்னா அங்க தான் அவரு மாம்சத்துல இருந்த நாட்கள்ல இருந்தாரு. திடீர்னு அவர் வந்து ஒரு ஐரோப்பாவிலயோ, இல்ல ஆசிய கண்டத்திலயோ வேற எங்கேயோ ஒரு இமயமலையில காட்சி குடுத்திருந்தா, யாருன்னே தெரியாது. யார் சாமி நீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அவரு அங்க வாழ்ந்தாரு. அங்க என்னென்ன அதிசயங்கள செஞ்சாருன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க கடைசியா அவர ஏன் அவர கொன்னாங்கன்றது தெரியும். கடைசியில அவரு உயிரோட எழுந்திரிச்சிட்டாருன்றது அவங்களுக்கு தான் காட்சி குடுக்கணும். அதனால தான் அங்க காட்சி குடுத்தாரு. பேசிக் ரீசன் அதுதான். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் காட்சி குடுத்தாரு. இப்படி உலகளாவிய திருச்சபை முதலாவது அந்த யூத தேசத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சமாரியர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 8:14ல வாசிக்கிறோம். டயஸ்போரா ஜூஸ் பத்திலாம் நமக்கு தெரியும். சமாரியர்கள பத்தி நமக்கு தெரியும். அத நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்தது பேதுரு மூலமாக உலகளாவிய நற்செய்தி வந்து அப்போஸ்தலர் 10லிருந்து போறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து அப்போஸ்தலர் 13லிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் உலகளாவிய நற்செய்தி போது. எல்லா திருச்சபைகளுக்கும் போது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து இதெல்லாம் அ போது. திருச்சபை வந்து உலகளாவிய விதத்துல பரவுது. இப்ப என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இந்த யூதர்களுக்கு தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் ஏற்கனவே நல்லா தெரியும். இவங்களுக்கு நல்லா அவங்க தெரிஞ்சவங்க. ஆனா, மற்ற கலாத்தியா தேசம், பிலிப்பு தேசம், கொரிந்து தேசம், தெசலோனிக்கே தேசம், இப்படி பல்வேறு நாகரீகங்கள்ல இருந்தவங்க அவங்க புதுசா என்ன பண்றாங்க? கர்த்தரை அறிந்து கொள்றாங்க. கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. இப்ப சபையில என்ன பிரச்சனை ஆரம்பிச்சுருச்சுன்னா, காலங்காலமாய் பின்பற்றி வந்த ஆபிரகாம் துவங்கி அப்படியே ஒரு இனமாய் வந்த இவர்கள்
மோசே காலகட்டத்துல கர்த்தர் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து சில சடங்காச்சாரங்களையும், கட்டளைகளையும், பலிகளையும், பலி முறைமைகளையும், பண்டிகைகள் இது மாரி நெறைய முறைமைகள கற்றுக் கொடுத்தாரு. இப்ப புதிய ஏற்பாட்டு திருச்சபை இத ஃபாலோ பண்ணணுமா? கூடாதா? இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய இப்ப ஒரு டிபேட்ட குடுத்துருச்சு. எத ஃபாலோ பண்ணணும்? எத ஃபாலோ பண்ணக்கூடாது? எத நம்ம முன்னெடுத்துட்டு போணும்? எத நம்ம முன்னெடுத்துட்டு போகக்கூடாது? எத நம்ம செய்யணும்? எத நம்ம செய்யக்கூடாது? இப்படின்றதுல ஒரு 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 குழப்பம் வந்துருச்சு. இப்ப அப்போஸ்தலர் 11:8ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இவைகளை அவர்கள் கேட்டபொழுது, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளிச் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த யூதர்கள் தாங்கள் பெற்ற சுவிசேஷம் இப்ப எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்றத கேட்டு இவங்க என்ன பண்றாங்க? தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா, அப்படியே நீங்க 15ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, எந்த யூதேயாவின்னா அங்க யார் இருக்கா? யூதர்கள் இருக்காங்க. இந்த யூதர்கள் யாரு? எல்லா பலிகளையும், முறைமைகளையும், பண்டிகைகளையும் ஆசரித்து வந்தவர்கள். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வந்தவர்கள். நியாயப்பிரமாணத்தை ரொம்ப தீவிரமா பின்பற்றி வந்தவர்கள். தேவன் சொல்லாததெல்லாம் சேர்த்துக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனவர்கள். காம்ப்ளிகேட் ஆக்கிட்டாங்க. தி ஸ்கெச்சஸ் ஆஃப் ஜூஸ் லைஃப் பத்தி ஒரு புக்க பத்தி நான் சொல்லியிருக்கேன். எப்படி அவங்க 360க்கு மேலான கட்டளைகளை பெருக்கிக்கிட்டாங்க. நிறைய விதங்கள்ல காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு அதை அப்படியே பயங்கரமா பெர்ஃபெக்ட்டா செய்யணும் அப்படின்ட்டு கோர் கான்செப்ட விட்டுட்டாங்க. அந்த கோர் கான்செப்ட விட்டுட்டு மத்தது எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. ஓய்வு நாள் ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சொல்றாரு, ஓய்வு நாளிலும் பெரியவர் இங்க இருக்கிறாரு. நீ என்னைய விட்டுட்டு ஓய்வு நாளை பின்பற்றிட்டு இருக்கிற. ஓய்வு நாளை விட பெரிய ஆள் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அது மாதிரி இவங்க ரொம்ப இதா இருக்காங்க. இவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இந்த சபையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. கூடவே வரீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சிலர் நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு எல்லா சபைகளுக்கும் இது இது ஒரு பெரிய ஒரு தலைவலியான ஒரு நேரமா ஆயிருச்சு. என்னன்னா, யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்க. கலாத்தியால இருக்கிறவன், எபேசு சபையில இருக்கிறவன், பிலிப்பு சபையில இருக்கிறவன், கொரிந்து சபையில இருக்கிறவன், தெசலோனிக்க சபையில இருக்கிறவன், இந்திய சபையில இருக்கிறவன், அன்னைக்கு யாரும் விருத்த சேதனம் பண்ணவே இல்ல. விருத்த சேதனம் பண்றதுக்கான எந்த விதமான அவங்க பாரம்பரியமா எந்த விதமான எந்த இதுவும் கிடையாது. இப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய குழப்பம் ஆயிருச்சு. இப்ப இவங்க கிறிஸ்தவங்கன்று இன்னைக்கு நம்ம அழைக்கிறோம். அந்தியோகியா பட்டணத்துல கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்களை, கர்த்தருடைய சீஷர்களை கிறிஸ்தவர்கள் அழைத்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் நம்ம ஒரு விதத்துல நம்ம வேற ஒரு செய்திகள்ல நம்ம பார்க்க போறோம். ஏன் அடைச்சாங்க, எப்படி அவங்க நடக்க இருந்துச்சு அப்படின்றதெல்லாம். இங்க இவங்களுக்கு பெரியது என்னன்னா, இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க யூதர்களா மாறிடுறாங்களா? யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின் அந்த சடங்குகளை இவங்க பின்பற்றணுமா? பின்பற்றக்கூடாதா? கலாச்சார ரீதியா சில விஷயங்கள் வந்தத, பாரம்பரியமாய் சில விஷயங்கள் வந்தத, மற்ற புறவினத்தார் பின்பற்றணுமா? பின்பற்றக்கூடாதான்றதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கு 15ஆம் அதிகாரத்துல இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க வீட்ல போயிட்டு நிறைய வேத வசனங்கள் நீங்க நம்ம பார்க்க போறோம். டைம் இல்ல. அதனால இல்லன்னா நீங்க ஃபுல்லும் வாசிச்சு பாருங்க. 15ஆம் அதிகாரத்த முழுக்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யாக்கோபின் தலைமையில அங்க எருசலேம் சங்கம் கூடி முடிவு பண்றாங்க. 28, 29 வசனத்த மட்டும் வாசிக்கலாம். 28, 15 அப்போஸ்தலர் 15ல 28, 29 மட்டும் வாசிக்கலாம். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாதிருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். சபைகளுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் ஒன்றா கூடி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஒரு குழப்பம் வந்திருக்கு. எது செய்யலாம், எது செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்துருச்சு. இப்ப தலைவர்கள்லாம் ஒண்ணா கூடி என்ன பண்றாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. எதெல்லாம் செய்யலாம்,
கர்த்தர் கொடுத்த பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணங்கள்ல இருந்த சில எந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலாம். எந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அன்னைக்கு திருச்சபையே ரொம்ப கஷ்டத்துல இருக்குது. ரொம்ப பிரச்சனையில இருக்குது. எக்கனாமிக்கலாவும் சரி, அவங்க வந்து மிகப்பெரிய செல்வந்தர்களா இருந்தாங்க. அந்த நான் சொன்னேன்ல 2 புக் வாசிக்கும்போது, தோமா எவ்வளவு ஆஸ்திகள விற்று எல்லாத்தையும் வித்துட்டு அவரு செல்வங்கள எடுத்துட்டு வராரு. வந்து வர வழியில நெறைய ராஜாக்கள சந்திச்சு, அவங்கள்ட்ட அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைய அறிவிச்சு, அவங்க மூலமா பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெகுமதிகள எடுத்துக்கிட்டு இந்திய தேசத்துக்கு வந்தாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கு ஆச்சரியமா இருக்கு. வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ அதுக்கான ரெக்கார்ட எழுதி வைக்கிறாரு. ஒரு இஸ்லாமை பின்பற்றின குடும்பம் வந்து பாரம்பரியமா இங்க சென்னையில, மயிலாப்பூர்ல தோமா உடைய சரீரத்த அந்த கல்லறைய பாதுகாத்து வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் இது வந்து யூதேய தேசத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய தோமா அப்படின்றத ஒரு குடும்பம் பாதுகாத்து வச்சிருந்துச்சாம். இஸ்லாமை பின்பற்றின ஒரு குடும்பம் பாதுகாத்து வச்சிருந்துச்சுன்னு வரலாற்று தகவல்களா நெறைய விஷயங்கள் அந்த புத்தகத்துல வாசிச்சேன். அப்ப மிகப்பெரிய ஆஸ்திகள வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து இங்க வந்தாரு. அப்படி எல்லா எல்லா அ சீஷர்களும் அப்படிதான் அவங்க ஊழிய பணித்தலங்களுக்கு அப்படிதான் போயி, அவங்க தங்களுடைய எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்து அவங்க சுவிசேஷத்த பரப்புறாங்க. சபைகள் எப்படி வந்து செல்வந்தர்களா இருந்தாலும், கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு, கர்த்தருக்காய் எப்படி பாடுபட்டாங்கன்றத அந்த பிலிப்பிய திருச்சபையே நமக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கு. பிலிப்பு திருச்சபையிலேயே அவங்க எப்படிப்பட்ட செல்வந்தர்களா இருந்தாங்க. ஆனா எப்படிலாம் அவங்க எல்லா எல்லா ஸ்லாக்கியங்களையும் குடியுரிமை குறித்ததான ஸ்லாக்கியங்கள கூட அவங்க இழந்துட்டாங்க அப்படின்றத நம்ம ஆரம்ப கட்டத்துல இதனுடைய இன்ட்ரோடக்ஷன்லலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இப்படி இருந்து கஷ்டமா இருக்கிற நேரத்துல ஏற்கனவே துன்பப்படுத்தியிருக்கான் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டது நிமித்தம். எங்க ஓடி ஒளியறதுன்னு தெரியல. அந்த இக்திஸ்ன்ற சிம்பல் இருக்கிற இடங்கள்லாம் ஆராதிச்சாங்க. வீடுகள் தோறும் அவங்க ஆராதிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரே இடத்துல ஆராதிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு. இப்படி இருக்குது சூழ்நிலை. இதுல போய் விருத்த சேதனம் பண்ணணும். அத பண்ணணும், இத பண்ணணும்ன்ட்டு அவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது. அது தேவையும் கிடையாது. அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினுடைய துணையை கொண்டு அவங்க ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் என்ன பிரச்சனைனா, சிலர் எழும்பி இத நீ செய்யணும் அப்படின்ட்டு அவங்கள கட்டாயப்படுத்துறாங்க. திருச்சபைக்கு. சில திருச்சபையில அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக அந்த ஆதி திருச்சபையில இந்த விருத்த சேதனம் போன்ற சடங்காச்சாரமான காரியங்கள கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபை செய்யணும் அப்படின்ட்டு அவங்கள கட்டாயப்படுத்துறாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கட்டாயப்படுத்துறாங்க. கம்பல் பண்றாங்க. நீ செய்யாம இருக்க அப்படி சொல்லல. அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்றாங்க. கட்டாயப்படுத்துறான். நீ செஞ்சு தான் ஆகணும். நீ செய்யலன்னா நீ எப்படி ரட்சிப்புன்றது அதன் மூலமா தான் இருக்கு. அப்படின்ட்டு அவங்க வந்து பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை கோட் பண்ணி என்ன பண்றாங்க? பைபிள கோட் பண்ணி அவங்க போதகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த துர்பதேசக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, வேதத்துல இருந்து தான் பேசுவாங்க. யெகோவா விட்னஸ், இந்த செவன்த் டே, இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப் இவங்க எல்லாம் பாருங்க, பைபிள்ல இருந்து தான் அவங்க பேசுவாங்க. ஆனா, பைபிள்ல இருந்து பேசுறாங்கன்றதுனாலே அவங்க சொல்றது கரெக்ட்டான்ட்டு நமக்கு இது பண்ணக்கூடாது. வேதத்த நம்ம ஒரு ஹோலிஸ்டிக் வியூ, அதாவது முழுமையான கண்ணோட்டத்தோடு கூட அணுகி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஒரு வசனத்த அப்படியே அத பார்த்துட்டு, அதுபடியே செய்யணும். இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு பாத்தியா? அப்படின்ட்டு. யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான்ட்டு தான் வசனம் இருக்கு. அதுக்குன்னு அத எல்லாரும் போய் செய்ய முடியுமா அது? அது வந்து ஒரு நல்ல வழியா அது? அப்படிலாம் செய்யணும் நான் போட்டிருக்கு. அப்ப பைபிள் அதான் போதிக்குதா என்ன? அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நல்லா தெளிவா வசனத்த அந்த முழுமையான கண்ணோட்டத்துல நம்ம அணுகுறோம். கரெக்ட்டா அந்த விஷயத்த நம்ம கரெக்ட்டா இருக்கணும். அதே மாரி இந்த கல்ட் குரூப் வந்து சுவிசேஷம் அறிவிக்க மாட்டான். மற்ற ஜனங்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவ நற்செய்திய அறிவிக்க மாட்டான். சர்ச்சுக்கு முன்னாடி நின்டுப்பான். சர்ச்சுக்கு முன்னாடி நின்டுகிட்டு சபையில இருக்கிற விசுவாசிங்க வீட்டுக்கு போயிட்டு, "இது பத்தியா? அது பத்தியா? இத பத்தியா? வசனம் உங்க சர்ச்ல இத சொல்லிக் குடுத்தாங்களா? இது எப்படி இந்த மாரியான டீச்சிங்லாம் உங்களுக்கு தெரியுமா?" அதனால தான் நான் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டாக்ட்ரினலா பேசிர்றது எல்லாத்தையும். நம்ம ஆளுங்கள்ட்ட யாரு கிட்ட வரவே முடியாது. நம்ம சர்ச்ல வரவங்க யார்ட்டயுமே யாராவது கேட்டா கூட அப்படி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். யாரோ வந்திருக்காங்க, வந்து பேசியிருக்காங்க. இவங்க எடுத்து காமிச்ச வசனத்துல அவன் தலை தெறிக்க ஓடிட்டான். "ஹலோ பிரதர் வாங்க, இங்க வாங்க." நம்ம ஆளு போயிட்டு விரட்டி போய் பேசியிருக்கு. அப்படி நம்ம ஆளுங்கள அந்த ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு எக்யூப் பண்ணிட்டேன் நான். ஆனா பொதுவா இவங்க என்னன்னா, ஒரு விசுவாசிங்க வீட்ல போய் உட்கார்ந்துகிட்டு, அது இப்படி உங்க சர்ச்ல அதெல்லாம் சொல்லித் தர மாட்டாங்க. நாங்க சொல்லித் தர்றோம் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுவான், கலகத்த மூட்டிக்கிட்டு இது பண்ண மாட்டான். பண்ணிக்கிட்டு இருப்பான். ரொம்ப கஷ்டப்படு ரொம்ப அ
இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்றது வந்து கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறதுனாலே சில நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. ஆம், அஹ், சுவிசேஷத்தை அறிவிங்கடா, நல்லா வசனத்தை வாசிச்சு உண்மையான சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிங்க, நமக்கு வைக்கப்பட்ட நோக்கம் பெருசு, அதை செய்யுங்கடான்னு கேட்டா கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்து கொண்டு தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக தங்கள் வயிறு தேவன், வயிறு தான் உங்களுக்கு தேவன்ற மாதிரி வச்சுக்கிட்டு சுய ஆதாயத்துக்காக சுய இச்சைகளை நடப்பிக்கிறதுக்காக கிறிஸ்தவ சத்தியத்தை அவங்க புரட்டி தேவ பயத்துக்கு விலகி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நேத்தான் கிடையாது, ஆதி காலத்துல இருந்தே அவங்கள்ட்ட இருந்துச்சு. தங்களை வந்து ஒரு பெரிய ஆளா காமிச்சு ஜனங்களிடத்திலிருந்து ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளணும், இதுதான் அவங்களுடைய பிரதானமான நோக்கம். இதுதான் பேசிக். என்னடா இதுடைய இதுன்னு பார்த்தா அவங்க தேவன், அவங்க வயிறு. ஏன் இவங்க இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி ஜனங்களை எக்யூப் பண்ணணும்னு ஆசைலாம் கிடையாது இந்த கல்ட் குரூப்புக்கு. எதையாவது சொல்லி குட்டைய குழப்பி அவனை சர்ச்சுக்கு போக விடாம பண்ணி அவன்கிட்ட இருந்து ஏதாவது குடிச்சிட்டு ஆதாயப்படுத்தி கொண்டு போயிடலான்ட்டு. அவனை வாழ்க்கையில முன்னேற்றணும், அவனை வழி நடத்தணும், அவனை உற்சாகப்படுத்தணும், அவனை வாழ்க்கையில வந்து எல்லா நன்மைகளை பெற்று கர்த்தருக்காக அவன் ஜீவிக்கணும், அவனோட வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல சிந்தனை இருக்காது. அவன்கிட்ட இருந்து என்னத்தை புடுங்கலான்றதுதான் இந்த கல்ட் குரூப்போடைய பெரிய ஒரு நோக்கமா இருக்கு. அவங்களுக்கும் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல இப்படிப்பட்ட உபதேசங்களை கட்டாயப்படுத்தினவர்களுக்கும் இதான் நோக்கமா இருக்கும். சபையில வந்துட்டு தங்களை வந்து ஒரு பெரிய நியாயப்பிரமாண போதகர்களா காமிச்சுக்கிட்டு சபையில இருந்த அன்னைக்கு சபையில இருந்து ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இவங்கள தான் எச்சரிக்கிறார் ரோமாபுரி திருச்சபைக்கு இதான் பிரச்சனை. அதனால அங்க சிலர் வந்து அப்போஸ்தலரை போல பகைக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இங்க சொல்றாருல, சிலர் விரோதத்தினாலும் சிலர் வந்து பகைக்கிறாங்க என்னைய அப்படின்றாருல. காரணம் என்னன்னா, இவரு வந்து இதுக்கெல்லாம் எதிரா போதிக்கிறாரு. அப்படிலாம் கிடையாதுங்க, இது மாதிரி விருத்த சேதனம் எல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அப்படிலாம் இவரு சொன்னதுனால இவரை வந்து பகைக்கிறாங்க ரோமாபுரி பட்டணத்துல. இந்த நிருபம் அதுல தான் அங்கதான் உட்கார்ந்து எழுதினாருன்றது நமக்கு தெரியும். இப்ப இப்படிப்பட்ட ஆட்களை ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல அவங்கள சொல்றாரு. 3 வார்த்தைகள் சொல்றாரு. 1 நாய்கள், 2வது பொல்லாத வேலையாட்கள், 3வது சுண்ணத்துக்காரர். சுண்ணத்துக்காரர்னா சில நேரத்துல அன்னைக்கு ஒரு பிரசங்கம் கேட்டேன். சுண்ணத்துக்காரர்னா இஸ்லாமியர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்ட்டு ஒருத்தவங்க பிரசங்கம் வைக்கிறான். இது எழுதும்போது இஸ்லாமே கிடையாது. 600களுக்கு அப்புறம் தான் இஸ்லாமே வந்துச்சு. இது வந்து 63 கிபி 63 64லலாம் இது எழுதிட்டு இருக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். இஸ்லாம் எங்க 600க்கு அப்புறம் தான் இஸ்லாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 500 இது எழுதி கிட்டத்தட்ட 600 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு. இது அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்க சொன்னது யூதர்கள் தான். ஏன்னா அவங்க தான் அதை பாரம்பரியமா பின்பற்றினவங்க. அவங்கள தான் இங்க சுண்ணத்துக்காரன்னு சொல்றாரு. ஆனா கடுமையா சொல்லணுன்றதுக்காகவே அந்த மாதிரியான ஒரு ஒரு மோசமான வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் அப்படின்னு அவரு தானே சொல்றாரு. அத வந்து ஒரு கடினமான வார்த்தையில சொல்லிட்டு நானும் அப்படிப்பட்டவன் தான், அப்படிப்பட்ட பாரம்பரியத்துல தான் வரேன், ஆனா அது செய்ய தேவையில்லை அப்படின்றத இங்க அவர் தெளிவா சொல்றாரு. இந்த 3 வார்த்தைகள் தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் இதோடைய வரலாற்று பின்னணி. இத செஞ்சுட்டு தான் என்ன சொல்றாரு, என் சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். நான் சொல்லியிருக்கேன், இந்த நிருபமே சந்தோஷத்தின் நிருபம். கடினமான காலகட்டத்திலையும் இப்ப இந்த பின்னணி இந்த 3ஆம் அதிகாரத்துல ஏன் இப்படி கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறான்ற பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேதான் நம்ம செய்திக்குள்ளாக நம்ம போக போறோம். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்றாரு. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தினுடைய விண்ணப்பம் பண்ணி அப்படின்றாரு. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்ட்டு 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இந்த சந்தோஷமாயிருங்கள் அப்படின்றத எல்லா சபைகளுக்கும் அவர் சொன்னா கூட, இப்ப உதாரணத்துக்கு தெசலோனிக்க சபைக்கு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்றாரு. ரோமர் நிருபத்துல ரோமாபுரி திருச்சபைக்கு ரோமர் 12:12ல நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க அப்படின்றாரு. பேதுரு பாத்தீங்கன்னா 1 பேதுருவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கிறிஸ்துவோட கூட அவருடைய பாடுகளில் நீங்கள் பங்காளிகளா இருப்பதனால் நீங்க சந்தோஷமாயிருங்க அப்படின்றாரு.
புதிய ஏற்பாடுல தான் இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டுல சங்கீதக்காரன் சொல்றாரு, நெறைய சங்கீதங்கள்ல மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த வார்த்தை வந்து நெறைய வந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு 32ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிமான்களே மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே ஆனந்த சத்தமிடுங்கள் அப்படின்றாரு. 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. அவர் உங்களுக்கு வேண்டுதல்களை அருள் செய்வாரு. நீ என்ன வேண்டிக்கிறியோ அது உங்களுக்கு அருள் செய்வாருன்ட்டு அங்க போடல. வேண்டிக் கொள்வதே அருள் செய்வார். அந்த வசனத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். வேண்டிக் கொள்றதெல்லாம் அருள் செய்வாரு அப்டின்ட்டு அத வச்சுட்டு சின்னத்துல நம்ம ஒரு தப்பான ஒரு இது வந்துரக்கூடாது. வேண்டுதல்களே அருள் செய்வார். இது இன்னும் சூப்பரு. என்ன ஜெபிக்கணும், என்ன வேண்டிக்கணும்ன்றதே அவர் என்ன பண்றாரு நமக்கு கத்தந்துருவாராம். இது இன்னும் ஸ்பெஷல்ல. இது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு இது. அப்ப கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது இதெல்லாம் செய்றாரு அப்டின்ட்டு சொல்றாரு. ம் பழைய ஏற்பாடுல நெறைய வேத வசனங்கள் இருக்கு. யோவேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கர்த்தர் வந்து முன்மாரியும், பின்மாரியும் அதாவது ஏற்ற சமயத்தில் மழையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்கிறார். அதனால நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்றத அங்க பார்க்கிறோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்ட்டு தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல பழைய ஏற்பாட்டிலயும் இருக்கு. சங்கீதங்கள்லயும் இந்த சந்தோஷமா இருப்பதை குறித்ததான உபதேசங்கள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் நம்மளை எல்லா சூழலிலும் கர்த்தர் நமக்கு துணையாளரா இருக்கிறாரு. அதனால சந்தோஷமா இருங்க, மகிழ்ந்திருங்க. கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்க இருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. கொரிந்து திருச்சபைக்கு சொல்லும்போது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல சந்தோஷமா இருங்கள் அப்படின்ற வார்த்தைய அங்கேயும் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 13:11ல ஆபகுக்குள்ள பார்க்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப புடிச்ச வசனம். அத்திமரம் துளி விடாமல் போனாலும் அந்த வசனம் வாசிக்கலாம். ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் எல்லாம் போச்சு அதனால சந்தோஷமா இருப்பேனா? அப்படி கிடையாது. இத கொடுத்தது கர்த்தர் தான். இது இல்லனாலும் என்னை பிழைக்க செய்யறது கர்த்தர் தான். எல்லா சூழலிலும் என்னை வாழ செய்யறது கர்த்தர் தான். கர்த்தர் என்னை வாழ செய்வார். அதனால நான் சந்தோஷமா இருக்கேன்ட்டு அங்க அர்த்தம். அத நம்ம ஹேண்டில் பண்றது கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும். எல்லாம் போச்சு அதனால சந்தோஷம் இல்ல. எதுவும் கையில இல்லன்னா கூட, எல்லாம் நஷ்டப்பட்டு போனா கூட, மனிதர்கள் பிடுங்கி கொண்டு போனா கூட, மனிதர்கள் நஷ்டமடைய செய்தா கூட, மனிதர்கள் துரோகம் செய்தா கூட, கர்த்தர் உங்களை வாழ செய்கிறவரா இருக்கிறாரு. நீங்க இழந்ததை திரும்ப தருகிறவரா இருக்கிறாரு. ரெட்டிப்பான நன்மைகளை, பலன்களை கர்த்தர் திரும்ப தருகிறார். அத நீங்க ஒரு நாளும், ஒரு பொழுதும் மறந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். நம்முடைய பலன் எங்க இருக்கு? அங்க மகிழ்ச்சியா இருக்கிறது தான். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சி இல்ல அப்படின்னா, நமக்கு உலகத்தின் கவலைகள் நம்மள மேற்கொண்டுரும். ரொம்ப பிரச்சனையாக்கிறோம். ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அதனால சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு இங்க வந்து சொல்றாரு. ஃபைனலி எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சூழ்நிலை மோசமா இருக்குது. உங்க உங்க திருச்சபையில சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேன். என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல பிலிப்பின் திருச்சபையில இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா சந்தோஷமா இருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை வாழ செய்வார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். அதனால சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு அந்த திருச்சபைக்கு போதிக்கிறாரு. நாமளும் இத பர்சனலா எடுத்துக்கலாம். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. என்ன எழுதினவைகளே எழுதுறாரு? எல்லா திருச்சபைகளுக்கும் இந்த எச்சரிப்பு எழுதுறாரு. இதுல சில வரலாற்று தகவல்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிலிப்பு திருச்சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரு. இது பிலிப்பு திருச்சபையை வாசிச்சுட்டு, பிலிப்பு பட்டணத்தை சுற்றி இருக்கிற மற்ற சபைகளுக்கும் இந்த நிருபம் என்ன பண்ணுது? கொடுத்து அனுப்பப்படுது. எல்லா நிருபங்களையும் இத பிரதி எடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த வேதாகமம் நம்ம கையில இருக்குன்னா நெறைய பிரதி எடுத்தாங்க அன்னைக்கு. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த லெட்டர அப்படியே என்ன பண்றாங்க? வேர்ட் பை வேர்ட் என்ன பண்ணுவாங்க? பிரதி எடுத்துப்பாங்க. அத வந்து பிரிண்ட் எடுத்துப்பாங்க. பிரிண்ட் எடுத்து அவங்க எழுதி வச்சுப்பாங்க. இது வந்து நெறைய திருச்சபைகளுக்கு அனுப்புவாங்க. அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி அவங்க வச்சுக்கிட்டு, மத்ததெல்லாம் கூட
குடுத்து அனுப்புவாங்க போல இருக்கு. நெறைய திருச்சபைகளுக்கு. தெசலோனிக்க திருச்சபை, எபேசு திருச்சபை இது மாரி. பாத்தியா பிலிப்பு திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதியிருக்கிறாரு. நீங்க இத வாசிங்க அப்படின்ட்டு குடுத்து அனுப்புவாங்க. அதேபோல மற்ற திருச்சபைக்கு எழுதின லெட்டரையும் என்ன பண்றாங்க, இது மாரி அவங்க வந்து அந்த மூல அந்த லெட்டர வச்சுட்டு எழுதின அந்த ஒரிஜினல் லெட்டர வச்சுட்டு மத்தது எல்லாத்தையும் பிரதி எடுத்து நெறைய திருச்சபைகளுக்கு கொடுத்திருக்கலாம். அதனால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில விஷயங்கள் மற்ற திருச்சபைக்கு எழுதின நிருபத்தின் மூலமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எழுதினதையே நான் எழுதுறது எனக்கு வருத்தம் இல்ல. நீங்க கேள்விப்பட்டதுனால நான் சொல்லாம இருக்க போறது கிடையாது. சிலதுல நம்ம சர்ச்ல சிலதுல பிரசங்கம் கேட்கும்போது, இதுதான் நமக்கு தெரியுமே! அப்டின்ட்டு சிலதுல நமக்கு தோணும். ஆனா, ஆவியானவர் வழி நடத்தும்போது கண்டிப்பா அத நம்ம கேட்க வேண்டியது நல்லது. சிலதுல பிரசங்கம் எழுதும்போது கூட எனக்கு யோசிப்பேன். நம்ம சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ற மாரி இருக்கே! அப்டின்ட்டு சிலதுல யோசிப்பேன். ஆனாலும் ஆண்டவர் ஒரு விஷயத்த சொன்னாருன்னா, அது நல்லதுன்ட்டு திரும்பி சொல்றது தப்பே கிடையாது. ரிப்பீட் ஆனாலும் தப்பே கிடையாது. சில உதாரணங்களா இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் இல்லஸ்ட்ரேஷன் சொல்றதா இருந்தாலும் சரி, சில விஷயங்கள வந்து ஆழமா மனசுல பதியிறதுக்காக நம்ம திரும்ப திரும்ப அத நம்ம சொல்றது தப்பே கிடையாது. இங்க எழுதுனது எனக்கு வருத்தம் இல்லன்னு சொன்னது. மத்த திருச்சபைகளுக்கு சில எச்சரிப்புகள நான் காமிச்சுட்டு வரேன். அத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கும் நானு அந்த எச்சரிப்ப தரேன். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. பொல்லாத வேலைக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்டின்ட்டு சொல்றாரு. என்னென்ன காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 11, 13லிருந்து 15 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. வாசிங்க. 2 கொரிந்தியர் 11, 13லிருந்து 15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாய் இருக்கும். அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். தக்கதாய் இருக்கும். சில நேரத்துல யோசிப்பேன். பாஸ்டர்ன்னு சொல்றாங்க. இவ்ளோ ஒரு அக்கிரமத்த செஞ்சுகிட்டு இருக்காய்ங்க. அப்டின்ட்டு நமக்கு கஷ்டமா இருக்கும். சிலருடைய நடக்கைகள பார்க்கும் பொழுது. ஒரு கர்த்தர அறியாதவன் கூட இந்த மாரியான துணிகரமா சில விஷயங்கள செய்ய மாட்டான். இவன் என்னடா இப்டி செய்றான்? இப்டி ஒரு நடந்துக்கிறானே! அப்டின்ட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இத குறிச்சு நம்ம ஆச்சரியப்பட தேவையில்ல. அது இங்க வசனத்துல ரொம்ப நமக்கு இங்க தெளிவா நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இப்ப கொரிந்திய திருச்சபைக்கு இத சொல்றாரு. இதே மாரி கலாத்தியா திருச்சபைக்கு பார்த்தீங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல அப்படின்றாரு. இதே கலாத்திய திருச்சபைக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து, நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று. நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டு இதை செய்யறாங்க அப்படின்றாரு. அதே 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் அப்படின்றாரு. இன்னும் நிறைய வேத வசனங்கள் இருக்கு. நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த இந்த இத இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்காரு. சொன்னது நானும். இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த மாரி நெறைய திருச்சபைக்கு நான் எழுதினத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா எழுதினதையே நான் எழுதுறது எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. அது உங்களுக்கு நலமா இருக்கும். இந்த எச்சரிப்பு உங்களுக்கு நலமா இருக்கும். எச்சரிப்பு கொடுக்கிறது விசுவாசிகளுக்கு நலம் அப்படின்றது ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எச்சரித்து வழி நடத்துறது ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அவங்கள வாழ செய்யும்ன்றது ஊழியக்காரர் கொள்ள வேண்டிய விஷயம். ஒவ்வொரு திருச்சபை மக்களும் ஊழியக்காரன் மூலமாய் பெறப்படுகிற எச்சரிப்ப நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக கொடுக்கிற ஒரு ஆலோசனைன்னு எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண வேண்டியது மக்களினுடைய கடமை. அவர் திட்டிட்டாரு நான் போமாட்டேன் அப்படின்னா போகாதீங்க. யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அவர் ஒரே திட்டுறாருப்பா எங்க எப்ப பார்த்தாலும். அதுவும் சிலதுல அப்படிதான். சிலதுல ரொம்ப அ சரி. அதாவது ஒரு தகப்பன் உடைய ஸ்தானத்துல இருக்கணும். புள்ளைய எந்த நேரமும் ஒரு தகப்பன் என்ன பண்ண மாட்டாப்ல, உண்மையா நேசிக்கிற தகப்பன் என்ன பண்ண மாட்டாரு, அடிப்பாப்ல. ஆனா தவறு செஞ்சா கண்டிச்சு செய்யாத அப்படின்ட்டு சீர்படுத்தணும். எதுக்கு? அது நல்ல வழியில வர்றதுக்காக தான்.
அப்ப நல்ல வழியில வரதுக்காக கண்டிக்க வேண்டியது தப்பும் கிடையாது. ஐய்யயோ! சர்ச்சுக்கு வரமாட்டாங்களோ! காணிக்கை குடுக்க மாட்டாங்களோன்ட்டு பயந்துட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் போஷிப்பாரு. அதுக்காக நான் நான் நம்ம திருச்சபையில சொல்லியிருக்கேன்ல. எதுவா இருந்தாலும் ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கிர்றது. ரொம்ப இதா சாஃப்ட்டாலாம் ஹேண்டில் பண்றதே கிடையாது. அது நல்லது. ஏன்னா, அப்பதான் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான் சபை நல்லா இருக்கும். நீங்க வளர்ந்தீங்கன்னா சபை வளரும். ஐய்யயோ! சர்ச் விட்டு போயிருவாங்களோ! இந்த பயம்லாம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே கிடையாது. அத பத்தி கவலையும் கிடையாது. அது உண்மையிலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். கடினமா சில விஷயங்கள கொஞ்சம் எச்சரிப்பு சொல்லும்போது, அத ஃபாலோ பண்ண வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அது நல்லது. நமக்கு நல்லது. எச்சரிப்புகள கேட்கும்போது. இப்ப நான் ஊழியக்காரரா இருக்கேன். ஊழியக்காரனா இருக்கும்பொழுது சில செய்திகள கேட்கும்போது, கர்த்தருடைய ஒரு மூத்த ஊழியக்காரர்கள் எச்சரிக்கிறாங்க. என்ன இவரு இப்படி பேசுறாரு? அப்படின்ட்டு நான் வந்து ஒரு மூத்த ஊழியக்காரங்கள நான் கோச்சுக்க முடியாது. வேத வசனமே நம்ம என்ன பண்ணுது? எச்சரித்து வழி பைபிள் என்ன இப்படி நம்மள திட்டுதுன்னு மூடி வச்சுட்டா போ முடியும்? நெறைய இடங்கள்ல நம்மள எச்சரிப்பு நம்மள வந்து குத்தி காமிச்சு நம்மள காமிக்குது. உடனே இனிமே நான் பைபிளே படிக்க மாட்டேன்னு போனா யாருக்கு நஷ்டம்? பைபிளுக்கா நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். அது மாரி தான். ஊழியக்காரங்களுடைய வார்த்தைய நம்ம கரெக்ட்டா எடுத்துக்கிட்டு நம்ம வேண்டியது அவசியம். எச்சரிக்கணும். ஊழியக்காரங்க கண்டிப்பா எச்சரித்து குற்றப்படுத்தக்கூடாது. நீ அப்படி, நீ இப்படி, நீ அது இதுன்னு குற்றப்படுத்தக்கூடாது. அது தப்பு. அது பிப்ளிக்கலி அது வந்து குற்றப்படுத்துறது வேற, எச்சரிக்கிறது வேற. கவனமா இருங்கன்னு சொல்லி சில விஷயங்கள எச்சரிக்கிறது வேற. இப்ப இங்க எச்சரிக்கிறாரு. இங்க எச்சரித்து அவங்களுக்கு கைட் பண்றாரு. சில விஷயங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. அது எனக்கு வருத்தமும் கிடையாது. இப்படி சொல்றேனேன்ட்டு எனக்கு வருத்தமும் கிடையாது. அது உங்களுக்கு நலமாயிருக்கும்.